பேக் ஓப்பன் ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுங்கிறத இப்போ காட்டுறேன், தைச்சு காட்டுறேன் பாருங்க. இது பேக் பீஸு. இது சிங்கிள் படி கால் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த 1 இன்ச்சுக்கு அர்க்காட் பண்ணுறதுக்கு மடிச்சு வச்சாச்சு. அடுத்தது இந்த டாட் மார்க் பண்ணதை வைக்க போகிறோம். இந்த டாட்டையும் மார்க் பண்ணதில் வச்சுட்டு பேக் பீஸ் இப்போ தைச்சு அப்படியே வச்சுருங்க. அடுத்தது ஃப்ரண்ட் பீஸு எப்படி பட்டி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த பேக் ஓப்பனுக்கு நம்ம மார்க் பண்ணி வெட்டி வச்சுருக்கோத பட்டி தைக்கலாம். பேக் ஓப்பன் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு எப்படி தைக்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பீஸ் அப்படி எடுத்து வச்சுட்டு இந்த டாட்டெல்லாம் பிடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு டாட்டெல்லாம் 2 டைம் போட்டுக்கோங்க. மெயின் டாட்டு பிடிச்சாச்சு. அடுத்தது இந்த சென்டரில் இருக்கிற அந்த டாட்டை இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த டாட்டை இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த சென்டரில் உள்ள டாட்டை இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிடலாம். இதை அப்படி சென்டர் பண்ணி இப்போ தைக்கிறேன். பாருங்க, இந்த டாட்டு தைக்கிறேன். இதை தைச்சிருக்கோம் பாருங்க. இங்கேருந்து கொண்டு ட்ரெஸ் கொடுத்துட்டேன். இதை விரித்து பார்த்திங்கன்னா இப்படியே இருக்கும். அடுத்தது இந்த டாட்டு பிடிக்கும். அடுத்ததான் இந்த டாட்டு பிடிக்கிறது. இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து இருக்கிற டாட்டு பிடிக்கிறேன். அடுத்தது இந்த சைடில் இருக்கிற டாட்டை பிடிக்கிறேன். இப்போ
ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த டாட்டு 2 பக்கமும் டாட்டை பிடிச்சாச்சு. அடுத்தது பட்டி ஜாயின் பண்ணுறது பார்ப்போம். இது வெளியில் வர்ற பட்டி, இது உள்ளே வைக்கிற பட்டி. 2 பட்டி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த உள்ளே வைக்கிற பட்டியை தைக்கிறத காட்டுறேன். இந்த டாட் 2யுமே இப்படி மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் இருக்கிற டாட்டையும் மடித்து தையல் போட்டுட்டு இப்போ இது இந்த டாட்டு பிடிச்ச பகுதி உள் பகுதி இந்த சின்னதாக வெட்டியிருக்க பட்டியை வந்து இந்த சென்டரையும் இதையும் கரெக்டாக வச்சு ஒரு தையல் இங்கேருந்து இதில் தையலும் இதை இந்த சைடில் தையல் போடுறேன். இது சென்டரில் உள்பகுதியில் இந்த சின்ன பட்டியை வச்சு இது பெரிய பட்டி இது இருக்கட்டும். இது வெளியில் வைக்கலாம். இது உள்பக்கம் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வச்சு இடத்துல ஊசி இப்படி கரெக்டாக இறக்கிட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கும். இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பட்டியை இங்கேருந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த உள்பகுதியில் இந்த பட்டியை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் பட்டியை ஜாயின் பண்ணுறோம். இந்த சென்டரில் லைட்டாக ஒரு இதை கீறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த சென்டர்லேயே வச்சு எப்படி தொடங்கணுமோ அதே போல் தொடர்ந்து கொஞ்சம் நிறுத்தி தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். வெளிப்பட்டியை தைக்கிறேன். இந்த சைடு திருப்பிட்டு இந்த பட்டியை இந்த பக்கமாக தையல் போடுவோம். இப்போ இந்த பட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த இடத்த இது கீறி விட்டுட்டிங்கன்னா தைக்கும் போது திருப்பும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான். பேக் ஓப்பன் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு தைச்சாச்சு. அடுத்தது இதை ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். இந்த உள்பகுதியில் தையல் போட்டுக்கிட்டால் வெளிப்பகுதியில் நீட்டாக தெரியும். அதுக்காக உள்பக்கமாக தையல் போட்டுக்கணும். படிமான தையல் இந்த துணி இப்படியே வச்சுட்டு இந்த தையலை மட்டும் இப்படி கீழே இறக்கி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும்.
அடுத்தது இப்போ தையல் போட்ட பிறகு இப்போ பேக் பீஸ் மடித்து தைச்சி வச்சுருக்கிறோம். அந்த பீஸை எடுத்து இந்த சைடு இதுவும் ஒரே அளவாக இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்கணும். இது கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடும் இந்த பட்டியும் ஒரே அளவாக இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த உள்பட்டி வச்சதும் இந்த சைடு மடித்து தைச்சதும் பேக் பீஸும் கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த வெளிப்பட்டி பீஸை இப்படி உள்பக்கமாக மடித்து அடிச்சிருக்கணும். இது அவ்வளோதான். பேக் ஓப்பன் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸு தைச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் நெக்கும் லூஸ் கொடுக்கும். அதனால் இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு டாட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் நெக்கு லூஸ் விடாமல் இருக்கிறதுக்காக இப்படி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு டாட்டு பிடிச்சிடும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. இந்த நெக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்காரும். இந்த டாட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான் பேக் ஓப்பன். பேக் ஓப்பன் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸு தைச்சாச்சு. அடுத்தது இப்போ பேக்கில் வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். இப்போ சென்டரில் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு சென்டர் பார்த்து கட் பண்ணுங்க. இதை கட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் வச்சுக்கலாம். இது கொக்கி கட்டுறது பகுதியில் இதை வச்சு இது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 1 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இதை தைச்சிட்டு ஒன்று ஒன்றா தைச்சி காட்டுறேன். இது கொக்கி தைக்கிற பகுதி. இது இப்படியே வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நூல்லாம் அப்பப்போ பிசுரெல்லாம் ஆரம்பத்துலேருந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிசுரை மடிச்சுட்டு இதை 1 இன்ச்சு மடிச்சுட்டு இதை அப்படியே ப்ளவுஸோடு சேர்த்து மடிச்சிருங்க. இது எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண பீஸு. இந்த பிசுரை மடிக்கிறேன். மடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணியை உள்பக்கமாக மடித்து அடிச்சிருங்க. இதுதான் கொக்கி வைக்கிறதுக்காக இப்படி தைக்கணும். இது கொக்கி பட்டி தைச்சாச்சுக்கோ. அடுத்து நம்ம தைக்க போகிறது லூப்பு கட்டுறது எப்படின்னு ஏற்கனவே தைச்சி காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை தைச்சி காட்டுறேன். இதையும் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த சைடு விட்டுட்டு 1 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பீஸை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இது அப்படி ஒரு மருவி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாததெல்லாம் வெட்டிடுங்க. கொஞ்சம் கூட இருக்கிறதெல்லாம் இதை வந்து இந்த பிசுரை அப்படி மடிச்சுட்டு இந்த துணியை இது மேலே வச்சு தைக்கணும். இது கொஞ்சம் அகலம் கூடுதலாக இருக்கிறதுனால இப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும். இதை மடிச்சுட்டு போன தடவை இது அப்படியே உள்ளே மடித்தோம் ப்ளவுஸோடு சேர்த்து. இது லூப்பு கட்டுறதுக்கு அப்படி இல்லாமல்
இதை வந்து இந்த தையல் மேலேயே வச்சு இப்படி வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி தைக்கணும். எதுக்காக இப்படி தைக்கிறோன்னா, இப்போது இது எக்ஸ்ட்ரா வருது, இது வந்து உள்ளே மடித்து தைச்சிட்டோம். இப்போ இது மேலே வைக்கும்போது நமக்கு இந்த ப்ளவுஸோட அளவு இது சுற்றளவு குறையாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை உள்ளே மடிச்சுட்டு இதை வெளியிலேயே வைக்கிறோம். இதுக்கு இது ஜாயிண்டாக இப்படி இருக்கிறதுக்கு. இது இந்த அளவுக்குள்ளே தான் பார் கட்டணுங்கிறதுக்காக இன்னொரு ஸ்டிச்சிங்கும் போட்டுக்கணும். இப்போ இந்த கேப்புக்குள்ளே தான் பார் லூப் கட்டுறதை கட்டணும். இப்போ இந்த 2 பீஸையும் சமமாக வச்சு இங்கே கீழே கரெக்டாக வச்சுட்டு இங்கே வந்து இந்த நெக்கில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை 2ஐயும் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பேக்கு ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து நே பீஸு தான், அதனால் இதை இந்த சைடு அகலமாகவும் இந்த சைடு குறுகலாகவும் ஆம்பல் சைடில் இங்கே 1/4 இன்ச் அளவும் இங்கே 1/2 இன்ச் அளவுக்கும் மார்க் பண்ணி அப்படியே பிடிச்சிருங்க. இப்போ கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கணும். இவ்வளோதான் பேக் ஓப்பன். அடுத்தது கிராஸ் பீஸ் அடிச்சுட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு தைச்சிருக்கோம். அவ்வளோதான்.